வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மேலமாசி வீதி இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரம் முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் சோமவாரம் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் என்பதால் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சோமவார நாட்களில் சிவ தரிசனம் செய்தாலும் சங்காபிஷேகத்தை தரிசிப்பதாலும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சரீர ஆரோக்கியம் கிடைக்கும், பிரச்சனைகளை கணவன் மனைவியும் இணைந்து சமாளிக்கும் மனதிடம் உண்டாகும் என்பது ஐதீகம். கோயில் வளாக குடிமரம் அருகில் உள்ள நந்தி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த சங்காபிஷேகத்தில் 1008 சங்குகள் லிங்க வடிவில் அடுக்கி வைக்கப்பட்டு அதில் புனித நீர் மற்றும் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டது. ஹோமம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்கிட புனித நீர் குடங்கள் கொண்டும் பூஜையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சங்குகளில் இருந்த புனித நீர் கொண்டும் சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதம் முதல் நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பர். இந்த ஆண்டு இன்று கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சேலம் ஆத்தூர் வெள்ளை விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவிலில் உள்ள ஐயப்ப சன்னதியில் அதிகாலை முதல் பக்தர்கள் குவிந்தனர். சரணகோஷம் முழங்க குருசாமியிடம் மாலை அணிந்து நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் விரதத்தை துவங்கினர். சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளை விநாயகர் மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் புனித நீராடி மாலை அணிவித்து தங்களது விரதத்தை தொடங்கினர். குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலுமே ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பிரபுவே, அகிலத்தை காப்பவனே, ஆபத்தில் காப்பவனே,
எங்கள் குல தெய்வமே, ஏழை பங்காளனே, ஓம் சுவாமி, ஓம் சுவாமி, சுவாமி. தேனி மாவட்டம் கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு காலை கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, நாராயணதேவன்பட்டி உள்ளிட்ட ஊர்களை சேர்ந்த 3000த்திற்கும் மேலான ஐயப்ப பக்தர்கள் சுருளி அருவியில் குளித்து சுருளிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவில், போதநாராயணன் கோவில், ஆதி அண்ணாமலையார் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். பெரம்பலூரில் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் சபரிமலை ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருப்பது வழக்கம். இன்று கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு புகழ் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை பக்தர்கள் ஐயப்ப கோஷங்கள் முழங்கவும், முருக பக்தர்கள் ஹரோகரா கோஷமும் முழங்க மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கினர். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் கருப்பு உடையுடனும், முருகனுக்கு மாலை அணிந்த பக்தர்கள் பச்சை உடை அணிந்தும் சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாதம் முதல் சோமவாரத்தை முன்னிட்டு சுவாமிமலை முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நன்மை வேண்டி திருப்புவனம் நெசவாளர்கள் கார்த்திகை மாதம் முருகனுக்கு விரதமிருப்பர். இந்த ஆண்டு இன்று பால்குடம் மற்றும் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பகோணம் வழியாக சுவாமிமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். சுவாமிமலை முருகனுக்கு சிறப்பு பாலபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. நெசவாளர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த விழா இந்த ஆண்டும் விமர்சையாக நடைபெற்றது.
மாற்றுத்திறனாளி பக்தர் ஒருவர் ஐப்பசி மாத உற்சவத்தில் காவேரியில் புனித நீராட விரும்பினார். ஆனால் மாற்றுத்திறன் கொண்ட காரணத்தால் பக்தருக்கு ஆற்றுக்கு செல்ல முடியவில்லை. மனமிறங்கிய இறைவன் ஐப்பசி மாதத்தில் 30 நாட்களும் காவிரியில் குளித்த பலனை பக்தருக்கு அருளினார். ஆண்டுதோறும் இந்த உற்சவம் கார்த்திகை 1ஆம் தேதி தீர்த்தவாரியாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்ட உற்சவம் விமர்சையாக நடந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. மனோன்மணி சமேத சந்திரசேகர சுவாமி படித்துறையில் எழுந்தருளினார். அஸ்திர தேவருக்கு பால் பன்னீர் சந்தனம் அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமியுடன் தீர்த்தவாரியில் புனித நீராடி சிறப்பு வழிபாடு நடத்தினர்.